ஜெசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு அவனை சும்மா விடப்படாது. இன்னையோட அவன் சுவாலியை முடிச்சிடணும். அம்மா வீட்டுல நடந்த சண்டையை போய் ராதிகா அம்மகாரிட்ட சொல்லிட்டா போல இருக்க. அம்மகாரி ஊரையே திரட்டிட்டா. எல்லாரும் கத்தி கம்பு வாரியல் எல்லா ஆயுதத்தோட வந்து இறங்கிட்டவள. நம்ம வீட்டுக்கு தான் வரவோ. நீலக்குட்டி நீ கையில கிடைச்சா அவ்வளவுதான். நீலக்குட்டி கடவுளே, என்னது 5 நிமிஷத்துல பெரிய படைய திரண்டுட்டு சின்ன பொண்ணு பெச பிரிச்சு வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு போயிடாத. என் மாப்பிள்ளை தெரிஞ்சு அவ்வளவுதான் என்ன தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சு போடுவாரு. அப்போ எவனோ ஒருத்தன் உங்களை பார்த்து பாட்டு பிடிச்சு நக்கல் அடிச்சிட்டு இருக்கான். நாங்க பார்த்து சும்மா இருக்கணுமா? 4 படி நீங்க சும்மா இருந்தாலும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இங்க 4 படிக்கு ஒரு பிரச்சனைனா நாடே அதிரும். இவ வேற கொஞ்சம்னா கூட கொஞ்சம் நம்மள இழுத்து விட்டு நாடகம் பார்த்து போடுவா போல இருக்க. 4 படி என்ன கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கியா? நீ தைரியமான ஆளுதானே? ஹலோ 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 ரசிகன் நான் அல்லவா. ஹாய் ஹாய் ஹாய். அட மூதேவி, இவன் என்ன வைக்கப்பட்டக்கான சிறகிலவால இருக்கு. மர்மல, நான் ஆவேசத்துல நின்னுட்டு இருக்கேன். யார போட்டு தள்ள நான் சொல்லி சீக்கிரம். கிளவி வேற சீக்கிரமா வந்துட்டு உசுர வாங்குதம்மா. இது பொறுத்ததே பொறுத்தியா? 2 நிமிஷம் பொறுங்க. எண்ணி ஓன ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவன் மண்டைய பூரி கட்டையாலே பொளந்துருதே. அம்மை மோள அடங்க மாட்டக்கல்ல. சண்டனா மொத ஆள வந்து நிக்கலவல. இதே வீட்டுல வேலை பாருங்கன்னா எங்க போல்வல தெரியல. ஆள் அட்ரஸ் இருக்காது 2 பேரும். எம்மா தாயே நாத்து கொஞ்சம் நில்லு. அவன் எங்க இருக்கான் யாது இருக்கான்னு கண்டுபிடிக்காண்டமா. 4 முடி கோவப்படியேன்னு வச்சுக்கோங்க. அவன் எஸ்கேப் ஆயிருவான். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல நைஸா பேசுற மாதிரி பேசி அவன் எங்க இருக்கான்னு சொல்ல வைங்க. அவ்வளவுதான சின்ன பொண்ணு. இப்ப பாரு. ஹலோ, யார் சார் நீங்க? 1.5 கிலோ ஸ்வீட்டா ஒன்னா மண்ண தின்ன மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் கழிச்சு பேசுறீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உங்க பேர் என்ன பேரு? அத கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? பேர விடத்துக்கு இல்ல, எங்க வீட்டு ரேஷன் கார்டுல உங்க பேர சேர்க்கிறதுக்கு தான். கல்யாணத்துக்கு முன்னாடியேவா? கல்யாணம் ஆன பிறகு அதெல்லாம் சேர்த்துக்கிடலாம். வாரிய கொண்ட அவனுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. இவன் பேசுறத பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு சரியான மாங்கா மடையனா இருப்பான் போல இருக்கு. சார், நீங்க எங்க இருக்கீங்க தெரிஞ்சுக்கிடலாமா? சார் மோர்னு சொன்னாலாம் நல்லா இல்ல பாத்துக்கோங்க. அத்தான் என்னத்தான் அப்படி சொல்லுங்க. அத்தானா, எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு அவனுக்கு. கையில மட்டும் இப்ப கிடைச்சா அவன் அந்த வாரியலால அடிச்சு வடக்கிரிக்கு பத்திடுவேன். இன்னும் கடைசில பத்தி அவன் என்ன சொல்லுதான்னு 4 முடி எப்படியாவது சொல்லி அவன்கிட்ட இருக்க இடத்த மட்டும் கேட்டுருங்க. ஹலோ, நாங்க இங்க இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க என்ன அப்ப நிறைய பேர் இருக்கீங்களா? ஏ 4 படி, நாங்கன்னு சொல்லாத. நீ மட்டும் இருக்கேன்னு சொல்லு. திருப்பண்ணு உன் மாமியாரியே பேசாம இருக்க சொல்லு. தேவையில்லாம என்ன வம்பு கிழக்கா. 4 முடி எங்க மாமியாரி சொல்லதும் சரிதானே. நாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கொடுக்கலாம். நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லுங்க. ஹலோ, நான் மட்டும் தான் தனியா எங்க இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க. டி, என் வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாடை நான் பார்த்ததில்ல பாத்துக்கோ. உங்க அப்பாக்காரரு கூட இப்படி வாங்கி தந்ததில்ல. செய்து எடுத்து நானும் தின்னதில்ல. எம்மா, நீ புகழவே வேண்டாமா. உன் இலைய பார்க்கும் போதே தெரியுது அவ்வளவு அழகா பளிச்சுன்னு வலிச்சு தின்னுருக்க. எம்மா, எல்லாம் சாப்பிட்ட பிறகும் கடைசியில பால் பாயசம் சாப்பிடலன்னா எப்படி? இந்த பால் பாயசம் உனக்காக ஸ்பெஷலா வச்சிருக்கேன். மில்க் மேட் எல்லாம் ஊத்திருக்கேன். நல்ல டேஸ்டா இருக்கும். எடி, வெறும் பால் பாயசம் தானே, அது கூட லட்டு போலி அந்த மாதிரி பப்படம் பழம் இவ்வளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு அடிச்சா நல்லா இருக்குமே. நீ சொல்லது எனக்கு நல்லா புரியுதுமா. நம்ம ஊர்ல கல்யாண வீடுகள் எல்லாம் அப்படித்தானே திம்போம். நீ சொல்லும் போது எனக்கே வாய் ஊறுதுமா அப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இன்னொரு நாள் உனக்கு பால் பாயசத்துக்கு போலி, அதுக்கப்புறம் லட்டு, அப்புறம் பப்படம் பழம் எல்லாம் சேர்த்து தரேனமா. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வெறும் பால் பாயசம் மட்டும் குடி. நீலக்குட்டி இவருக்கு வேற வேலையே இல்ல. எங்க இருந்தாவது நீலக்குட்டி நீலக்குட்டின்னு கத்திட்டே இருக்கணும். இதே சுவாலியா போச்சு. வீட்டுக்கு வந்து திங்க வேண்டியதானே. நான் தான் சாப்பாடு எல்லாம் செய்து எடுத்து வச்சிருக்கோம்ல. தெருவுல ஏதோ சோறு கொடுக்காத மாதிரி கடந்து கத்திட்டு இருக்காரு. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாவோ? புருஷனுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டா போல இருக்கு. தெருவிலே போட்டு கொல்லுதா போல இருக்கு. அப்படிதானே பேசுவோவோ. எடி, கோவப்படாதட்டி. அவரு உன் மேல இருக்க பாசத்துல அப்படி கிடந்து கத்திட்டு கிடக்காரு. அதுக்கு இல்லாம ஊரான ஊர்ல வந்து இருக்கோம். அவ அம்மாக்காரி ஏற்கனவே ஏத்த வீட்டுல உட்கார்ந்துருக்கா செல கணக்க. உடனே அம்மாக்காரி என்ன தெரியுமா சொல்லுவா பாத்துக்கிட்டு? எடி, உன் நாத்தனாக்காரி சோரட்டி போடுதா உன் மாப்பிளைக்கு. அவ எங்க கவனிக்க. அதே மாதிரி நீனும் உன் மாப்பிளைக்கு சோறு போடாண்டா அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அதுக்கு தான் நான் சொல்லுதேன். இந்த மனுஷனுக்கு அது புரியுதான்னு பாருமா. தெருல கிடந்து என் மானத்தை வாங்குதாரு. எம்மா எப்பா எம்மாவும் எப்பவும் தான் வீட்டுல வந்து சாப்பிட வேண்டியதானே. எதுக்கு தெருல கிடந்து சத்தம் போட்டு இடக்கேரு. வாரம் பாயசத்தை தாரேன். அதுக்கப்புறம் சோற தின்னும். பாயசமா? உனக்கு அங்க பாயசத்தை போனது காட்டி ஒரு கூட்டமே காத்திருக்கு. தெருல வந்து பாரு. ஏ லூசு மனசா, என்ன சொல்லுதாரு? நீலக்குட்டி, நான் உண்மையதான் சொல்லுதேன். நம்பு உனக்கு பால் பாயசமா அட பாயசமா சிறுபேர் பாயசமான்னு தெரியல. ஏதோ ஒரு பாயசத்தை இன்னைக்கு போட போறாவோ. நீ எங்கேயாவது தப்பிச்சு ஓடிரு. யோ, வயிறு பசில லூசு கணக்க எதையாவது வாயில வந்ததுல உளறிட்டு இருக்காத. என்னது 4 ஊசா? அப்ப நீ தைரியமான ஆளு தானே? ஆமா, யார் இல்லன்னு சொன்னா? நான் தைரியமான ஆளுதான். தைரியமான ஆளா இருந்தா தெருல வந்து பாரு. ஒரு 10 நிமிஷம் அங்க நின்னு மட்டும் பாரு. ஏன் எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேட்காத, வந்து பாரு. ஏமா, பாயசத்தை குடிச்சிட்டு நான் இப்ப வரேன். எடி, தேவையில்லாத சண்டையை இழுத்துட்டு வந்துடாதட்டி. அதெல்லாம் ஒண்ணு இழுத்துட்டு வர மாட்டேமா. பேசாம இரி.
யார்கிட்ட? இந்த நீலாம்பரி கிட்டே வா. வா, போனா தானே தெரியும். அவசரத்துல போன்னு சொல்லிட்டோம். ஐயோ விஷயத்த சொல்லாம விட்டுட்டோமே. இவவே வசமா சிக்கிர கூடாத. நீலக்குட்டி என் மொவ சொன்ன மாதிரி இவர் சரியான லூசதா இருப்பார் போல இருக்கு. தெரியாதனமா பாவி மவா போய் விழுந்துட்டாள. என்ன எதுக்கு இந்த ஊர்ல ஒருத்தி பிறந்துதான் வரணும் இனி. இவ வேற சரியா பார்க்காம டயலாக் விடுதாள. நீலக்குட்டி அங்கே பார். அம்முக டும்முக அமால் டுமால். இக்கட சூடு. பாவிகளா, என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம் என்கிட்ட கேட்டா எப்படி? என்ன மட்டும் சொன்னில வாயை பிளந்துட்டு நிக்கிறேன்னு. இப்ப நீ எதுக்கு வாயை பிளந்துட்டு நிக்க? யோ, இதான் சான்ஸ்னு பேசுறீரோ? பாத்தியா, எங்கேயும் நம்மளால தப்பிச்சு போக முடியாது. சுத்தி சூழ்ந்துட்டாளுவா. நானும் கண்டன் கேட்டு இப்படி ஒரு ஆயுதங்களோட யாரையுமே பார்த்தது இல்ல. அவ்வளவு ஆயுதங்களோட நிக்காளுவா. வென விதைச்சவன் வெனையா இருப்பான், தின விதைச்சவன் தினையா இருப்பான். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ளிட்டு இருக்கீரா? அடியே துள்ளிட்டு இருக்க நீ கொஞ்ச நேரத்துல அடங்க போற. போட்டோம்னா தால அடியே போடுறதுக்கு உனக்கு கை இருந்தா தானே. இப்ப பாரு, அவளை வேற கை வேற காலு வேற அக்கா தனித்தனியா பிச்சு எடுக்க போறாள்வா. ஹலோ, நான் மட்டும் தான் தனி எங்க இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க. நான் உங்க ஒரு வயக்காட்டு பக்கம் தென்னை மரத்துக்கு கீழே சிலு காத்து வாங்கிட்டு இருக்கேன். வாடி என் செல்லமே. அவனை வந்துட்டோம்ல. எல்லாரும் வந்து அக்கு வேற ஆணி வேற பிச்சு பேசறி எடுத்துதோம். என் மாமியா கிளவி இவ்வளவு நேரம் அடிக்கிறதுக்கு துடிச்சிட்டு நின்னா இப்ப கல்லு கிடக்கு நின்னுட்டு இருக்க. அதான் இருக்க இடம் தெரிஞ்சு போச்சுல. வா போவோம். எடி பாத்தியாடி உங்க அண்ணிக்காரிய சைக்கிள் கேப்ல என்ன கிளவிங்க. எம்மா, அண்ணி இருக்க கோவத்துல வாங்கையில இருக்க அறுவடை பிடிக்கிட்டு ஒன்னே போட்டு தள்ளிடுவாங்க. வந்துரு சீக்கிரம். நீலக்குட்டி ஓடிரு. என்னையா இது? எல்லாரும் நம்மளதான் அடிக்க வராங்க போல இருக்கு. நான் தான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன். ராதிகா கிட்ட பம்பு தும்புக்கு போகாத அப்படின்னம்ல. நீ கேட்டியா? நான் என்ன உன்ட்ட இங்கிலீஷ்லயே சொன்னேன், தமிழ்ல தானே சொன்னேன். இப்ப பாரு, எல்லாரும் உன்னை அடிக்க வந்துட்டாவோ. எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ ஏதோ பெரிய பிளான போட்டிருக்க. அது அவளுக்கு தெரிஞ்சு அவ எல்லாரையும் அடிக்க கூட்டிட்டு வந்திருக்கா. இன்னைக்கு உன்னை கொல்ல போறா. முடிச்சு போட்ட பாவத்துக்கு நானும் உன் கூட சேர்ந்து அடி வாங்கி சாவ போறேன். இப்ப என்ன பண்ண? என்கிட்ட கேட்டா சண்டைக்கு போறதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். பேசாம சண்டைக்காரன் காலில் விழுதோட சாட்சிக்காரன் காலில் விழுதே மேலு. பேசாம ராதிகா காலில் போய் விழுந்துரு. என்ன அடிக்காதன்னு. யோ, யாரு நினைச்சிருந்த நீலாம்பரிய? நான் யாருக்கும் அடங்க மாட்டேன். அதுவும் அந்த நாத்து கால்ல போய் நான் உழவா நடக்காது. அப்ப இன்னைக்கு அடி கன்ஃபார்ம்.